Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.11ல செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராமன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஏஜ் வந்து அவருடைய சன்ஸோடைய 2 சன் இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய சன்ஸோட ஏஜை விட 3 டைம்ஸ் வந்து இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு கண்டிஷன். அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 சன்ஸோடைய ஏஜ் வந்து ட்வைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ராமனோடைய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின் வந்து வேர்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஈஸியாக்கிடும். இப்போ நான் இதை சும்மா சிம்பிளாக கேட்குறேன். இப்போ எக்ஸுங்கிறது ராமனோட ஏஜ், அடுத்தது ஒய்ங்கிறது அவங்க சன்னோடைய ஏஜ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராமன் ஏஜ் இஸ் 3 டைம்ஸ் த சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 sons. அதாவது ராமன் ஏஜை விட அவங்க சன்ஸோடைய ஏஜ் வந்து 3 டைம்ஸ் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. 3 டைம்ஸுங்கிறப்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். யாரோட சன்னோட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே சன்னை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்படின்னா ராமனோட ஏஜ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஹிஸ் சன். அதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ஒய்ன்னுட்டு எழுதியிருக்கேன். இப்போ இந்த 3ஒய்யை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா -3y ஆகும். அப்படின்னா x - 3y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்தது 5 வருஷத்துக்கு அப்புறம். 5 வருஷத்துக்கு அப்புறங்கிறப்ப எக்ஸோட ஒரு 5 வந்து ஆட் பண்ணணும். அந்த 5ஐ வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பி ட்வைஸ் த சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 sons. அப்படின்னா மொத்தம் 2 சன்ஸ் வந்து இருக்காங்க. அதை சன்னை வந்து நான் ஒய்ன்னு எடுத்திருந்தேன். ஒரு சன்னுக்கு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறங்கிறதுனால +5 எடுத்துக்கிறேன். இன்னொரு சன்னுக்கும் அதே மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறங்கிறதுனால 2 வாட்டி 5 எழுதியிருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸுங்கிற ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா x + y ஈக்குவல் டு y + 10ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஹிஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ் தி சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 sons. சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் தி 2 sons தான் இந்த y + 10. நம்ம இன்னும் ட்வைஸ் பண்ணவே இல்லை. ட்வைஸுங்கிறப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா x + y ஈக்குவல் டு 2 × y + 20ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த +2y இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -2y ஆகும். +5 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -5 ஆகும். அப்படின்னா x - 2y ஈக்குவல் டு 20 - 5. அப்படின்னா x - 2y இஸ் ஈக்குவல் டு 20 - 5. அதோட வேல்யூ 15. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இதில் x இஸ் ஈக்குவல் டு 3yன்னுட்டு இருக்கா, அதை எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா x இஸ் ஈக்குவல் டு 3y × 2. அப்படின்னா 3y - 2y ஈக்குவல் டு 15. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணனா y. அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 15 கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ வந்து 15ங்கிறத நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நான் செகண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x -2 × yக்கு பதிலாக 15 ஈக்குவல் டு 15. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 2 × 15 வந்து எனக்கு x - 30 ஈக்குவல் டு 15. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு -30 அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் +30. அப்படின்னா 15 + 30. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணனா 45 கிடைக்கும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ராமனோடைய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ராமனோட ஏஜை தான் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 45ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா ராமனோட ஏஜ் வந்து 45ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.